ரிச் மேன் அவருடைய காரில் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ட்ராவல் பண்ணுற டைமில் வந்து என்ன ஆகுதுன்னா, அவருடைய காருடைய ஒரு டயர் வந்து டேமேஜ் ஆகுது, உடஞ்சி போயிடுது. ஸோ அவர் வந்து சுற்றி பார்க்குறாரு, எந்த ஒரு மெக்கானிக் ஷெட்டுமே இல்லை. அதனால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரே வந்து ஸ்டெப்னி எடுத்து காரில் அந்த டேமேஜ் ஆன டயரில் வந்து போடுறதுக்காக வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் வந்து ஒரு ஆர்மே வந்திருக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து மாற்றி போடுற டைமில் அதில் ஒரு 3 போல்ட், அந்த டயர்லேருந்து 3 போல்ட் எங்கே விழுதுன்னா அந்த ஆற்றுல வந்து உருண்டு விழுது. இப்போ அவருக்கு அதில் போடுறதுக்கு வந்து போல்ட் இல்லை. இவருக்கும் வந்து தண்ணியில் வந்து இறங்க தெரியாது. ஸோ அந்த டைம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த டைமில் வழியாக வந்து ஒருத்தர் வந்து வராரு. அவர் வந்து கொஞ்சம் மோசமாக ட்ரெஸ் வந்து போட்டிருக்காரு. ட்ரெஸ் எல்லாமே வந்து கிழிஞ்சிருக்கு. ஸோ இந்த ரிச் மேன் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இவரை வந்து உள்ளாடி இறங்கி எடுக்க சொல்லலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. நினைச்சிட்டு அந்த மேன் கிட்ட சொல்லுறாரு, அந்த பாவப்பட்டவர்கிட்ட, இப்படி என்ன போல்ட் எல்லாம் உள்ளாடி விழுந்துச்சு, நீங்க இறங்கி ஒன்று எடுத்து கொடுப்பீங்களா அப்படின்ட்டு. அதுக்கு அவர் வந்து என்ன பதில் சொன்னார்னா, எதுக்கு உள்ளாடி இறங்கி அந்த போல்ட்டை வந்து எடுக்கணும், மிச்ச டயர்லேருந்து ஒவ்வொரு போல்ட்டை கலத்தி அந்த டயரில் வந்து போடுங்க, 3 போல்ட் தானே, போட்டுட்டு வேற ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து நீங்கள் வேறு போல்ட் வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டதும் அந்த ரிச் மேன் வந்து ஷேமாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒருத்தர் நமக்கு வந்து அட்வைஸ் வந்து சொல்லி தராரு அப்படின்னு சொல்லிட்டு ஷேமா வந்து ஃபீல் பண்ணுறாரு. இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன வந்து தெரிஞ்சுக்கலாம்னா, காலமும் சிச்சுவேஷன் எப்போ வேணாலும் வந்து சேஞ்ச் ஆகலாம். யாருக்கும் அடுத்தவங்க வந்து தாழ்ந்தவங்க கிடையாது.